அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன் ஜோதிடர். இப்போ என்ன சொல்ல போறேன்னா, இந்த மனை தோஷத்தை பற்றி தான் சொல்ல போறேன். கருத்தில் கொள்ளுங்க. ஒருத்தவங்க இடம் வாங்கி ஆசாசியாக வீடு கட்டிருப்பாங்க. ஆனால் அந்த வீட்டில் போனதுலேருந்து சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கும். மனதில் நிம்மதி இருக்காது, சரியாக தூக்கம் வராது. இந்த விதிகள்லாம் இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ வாடகை வீட்டில் இருக்குள்ள நல்லா இருந்திருப்பாங்க. சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டி போக்குள்ள அது அவங்களுக்கு சொந்த வீடு ஆகிறதுனால் அந்த மனை தோஷம் அவங்களுக்கு பாதிப்படை செய்யும். கருத்தில் கொள்ளுங்க. அந்த மனை தோஷத்தை எப்படி நம்ம போக்குறது, அதாவது எந்த இடத்துல இருந்தால் எப்படி அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது, எப்படி போக்குறது என்பதை சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ முழுக்க முழுக்க மனை தோஷத்துக்கு 4ஆம் இடம் காரணம். கருத்தில் கொள்ளுங்க. இந்த 4ஆம் இடத்தில் தீய கிரகங்கள் இருந்தாலும் பார்த்தாலும், பாதகாதிபதி 4ஆம் இடத்துக்கு வந்தாலும், 4ஆம் இட அதிபதி பாதகதானத்துக்கு வந்தாலும், துஸ்தானங்கள் என்று கூறக்கூடிய 6, 8, 12 கூடியவர்கள் 4ஆம் இடத்துக்கு வந்தாலும், ராகு கேதுகள் 4ஆம் இடத்தில் இருந்தாலும், நாளில் மாந்தி நின்றாலும் மனை தோஷம் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. இது காரணமாக மனையில் அடிக்கடி சண்டை கலகம் ஏற்படும். நோய் பீடை ஏற்பட்டு வைத்திய செலவு அதிகரிக்கப்படும். வீண் வம்பு வழக்குகளும் அசுப வார்த்தைகளையும் வந்து சேரும். வீட்டில் நிம்மதியான தூக்கம் இருக்காது. கெட்ட கனவுகள் வந்து கொண்டே இருக்கும். உயிருள்ள பொருட்கள் ஆடு, மாடு, கோழி, நாய் போன்றவற்றை அவர்களால் சரியாக வளர்க்க முடியாது. வீட்டில் இருந்தாலும் அது இறந்துடும். வீட்டுக்கு வரும் சாதுக்கள் நல்வார்த்தை ஆசீர்வாதம் கூற மாட்டார்கள். வீட்டில் தெய்வ வாசம் செய்யாது. பேய் பிசாசின் தொல்லைக்கு ஏற்படுவது போல் இந்த மண்தோஷம் ஏற்படுத்தும். இதை பூதம் வாழும் வீடு என்பார்கள். கருத்தில் கொள்ளுங்க. இது போன்ற மண் தோஷங்கள் இருந்தால் அதை முறைப்படி பரிகாரம் செய்து தோஷத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும். உங்களுக்கு இந்த மண் தோஷத்தை போக்கக்கூடிய ஒரே பரிகாரம், நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து மண்ணை எடுத்துக்கொண்டு ராமேஸ்வரம் சென்று அங்கு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு அந்த மண்ணை, அதாவது அந்த மண்ணை ஒரு விநாயகர் உருவம் போல பிடித்து அந்த ஐயர்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த பரிகாரம் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அந்த மண்ணை ராமேஸ்வரத்தில் இருக்கும் அந்த கடலில் கரைத்து விட்டால் இந்த மண்ணின் தோஷம் போயிடும். கருத்தில் கொள்ளுங்க. நீங்கள் உங்கள் புதுசாக வீடு கட்டி போய் இந்த பிரச்சனை தான் பாருங்க. நீங்கள் இந்த தோஷத்தை கழிச்சா மட்டும்தான் நிம்மதியாக இருக்க முடியும். கருத்தில் கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.